கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். தேவனாகிய பிதா அனுப்பிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால், அவர் கூறிய வசனங்களை நாம் விசுவாசித்தால், அவருடைய வேத வாக்கியம் நம் மனதில் தரித்திருக்கும். வேத வாக்கியங்களை நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசுவை குறித்து அந்த வசனங்கள் சாட்சி கொடுக்கிறது. அந்த அளவுக்கு வேத வசனங்களால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறபடியால், நீங்கள் என்னிடத்தில் நல்ல இருதயத்தோடு வாருங்கள் என்று இயேசு கூறுகிறார். நான் மனுஷர் கூறுகிற வார்த்தைகளை தேவன் நல்லவர், எனக்கு இதை செய்தார் என்று கூறுகிற போது நான் அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் கூட உடனே என்ன, கடவுளுக்கு கண் இல்லை, இருதயம் இல்லை என்று கூறிவிடுவான் மனிதன் என்று கூறினார். ஆகையால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று நம்மை பார்த்து இயேசு கூறுகிறார். நான் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன் சுய சித்தத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனபடியினாலே உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று இயேசு கூறுகிறார். தேவனால் வருகிற மகிமை மேன்மையை தேடாமல் மனுஷரால் வருகிற மேன்மையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று இயேசு கூறுகிறார். என்னை அனுப்பின பிதாவினிடத்தில் நான் உங்களை குறை கூறுவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நன்றாக நம்புகிற மோசேயே உங்களை குற்றம் சாட்டி விடுவான். அப்படியிருந்தும் நீங்கள் மோசேயை நம்பவில்லை என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் நீங்கள் மோசேயை நம்பினால் என்னை நம்புவீர்கள். மோசே என்னை குறித்து ஏராளமான வசனங்களை எழுதியிருக்கிறானே, அதையாவது நம்புங்கள் என்று இயேசு கூறினார். மோசே எழுதின வாக்கியங்களையே நீங்கள் விசுவாசியாவிட்டால் நான் சொல்லுகிற வார்த்தைகளை எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆகவே உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று இயேசு கூறுகிறார். தேவ அன்பு நம்மில் நிலைத்திருந்தால்தான் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், தேவனால் வருகிற மகிமையை நாம் தேடுவோம், வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நேசிப்போம், அவருடைய ஊழியர்களை நேசிப்போம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் ஒருவர் அனுதினமும் மது அருந்திவிட்டு தான் வீட்டுக்கு வருவார். பகல் முழுவதும் நன்றாக உழைப்பார். கூலியை வாங்கி கொண்டு வரும் வழியில் எல்லா பணத்தையும் குடித்துவிட்டு வெறுங்கையாக கையில் பிரியாணி பார்சலோடு குடி பாட்டலோடு வீட்டுக்கு வருவார். தானே உட்கார்ந்து சாப்பிடுவார், குடிப்பார். சாப்பிட்டு முடித்து மனைவியிடம் சண்டை போடுவார். பிள்ளைகள் வந்தால் அவர்களையும் திட்டுவார். மனைவியிடம் சாப்பிட்டாயா என்று கேட்பதில்லை. பிள்ளைகளை நேசிப்பதில்லை. போதை அதிகமான நேரத்தில் பிள்ளைகளையும் அடிப்பார். சம்பாதித்த பணத்தை ஒரு நாளும் வீட்டு செலவுக்கு கொடுப்பதே இல்லை. மனைவி பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி உடுத்துவார்கள், எப்படி அவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்ப்பது என்ற எண்ணமில்லாதவராயிருந்தார். அருகில் உள்ள மக்கள் எல்லாரும் அவரிடம் சொல்லி பார்ப்பார்கள். அதற்கும் மனைவியை அடிப்பார். ஆகவே அருகில் உள்ள மக்களும் அவரிடம் பேசுவதில்லை. இப்படிப்பட்டவன் குடும்பத் தலைவனாயிருந்து என்ன பிரயோஜனம்? இவன் இப்படி குடும்பத்தில் யாரிடமும் அன்பாக இருக்க மாட்டேன் என்கிறானே, இவனிடத்தில் குடும்ப அன்பை உறவை எதிர்பார்ப்பது எப்படி? அவனாக திருந்தினால்தான் உண்டு என்பார்கள். இதைத்தான் நம் ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய வார்த்தைகளின்படி நடப்பீர்கள். மனுஷரால் உங்களுக்கு கிடைக்கிற உயர்வை விட நான் தருகிற உயர்வையே நாடுவீர்கள். உங்களிடத்தில் தேவ அன்பு இருந்தால் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். மோசேயை ஏற்றுக்கொள்வேன் என்கிறீர்கள். ஆனாலும் முழு மனதாய் அவனை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சீடர்களையும் இஸ்ரவேல் மக்களையும் யூதர்களையும் பார்த்து கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவ அன்பு எப்படி இருக்கிறது? நாம் எப்படி அவரை நேசிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? தேவனால் வருகிற மகிமையை தேடுகிறோமா அல்லது மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் அனுதினமும் வேத வாக்கியங்களை வாசித்து ஆராய்ந்து பார்த்து தேவ அன்பை நிலைநாட்டி பரிபூர்ணப்படுத்தி ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தியானிக்கவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், விசுவாசிக்கவும், தேவ அன்பை நிலைநாட்டவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.